அதாவது இவர்கள் படப்பிடிப்பு நடத்தினதுனால தான் இதே நடந்திருக்குன்னு உறுதிப்பட சொல்றதுக்கான பல காரணங்கள் இருக்கு. எல்லா பத்திரிகையாளர்களின் வீடியோவையும் நான் பார்த்துருவேன். அதிலும் முக்கியமா உமாபதி சார் அவங்களோட வீடியோ நான் விட்டு வைக்கிறது இல்லை. ஏன்னா நிருபர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு சுற்றி வளைக்காமல் நேரடியாகவும் கூடவே இருந்து பார்த்தது போலவும் கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுவதில் வல்லவர்னே சொல்லலாம். எடுத்துக்காட்டுக்கு இப்ப உங்கள்ட்ட யாராவது உங்க மூக்க தொட்டு காமிங்கன்னு சொல்லி இல்ல என்கிட்ட கேட்கறாங்கன்னு வச்சுங்களேன், நான் என்ன பண்ணுவேன், இப்படி தொட்டு காட்டுவேன். இதே கேள்வியை உமாபதி சார் அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? இப்படி சுத்தி வந்து தொட்டு காட்டுவாரு. அப்படித்தான் நிருபர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு நேரடியா பதில் கொடுக்கறதே கிடையாது. வடக்கு 5 கிலோமீட்டர் போவாரு, தெற்கு 5 கிலோமீட்டர் போவாரு, கூட இருந்து பார்த்தது மாதிரியே கட்டுக்கதை அவுத்து விடுவாரு. அதுல விஜய் அவர்களை பத்தி பேசணும் சொன்னா அப்படி அவருக்கு தேவாமிர்தம் சாப்பிட்டா மாதிரியே இருக்கும். கரூருக்கு அவருக்கு லேட்டா வந்த காரணமே ஜனநாயகன் படத்துக்காக மக்கள் நிறைந்திருப்பது போல ஒரு காட்சி தேவைப்படுகிறது. அந்த காட்சியை எடுப்பதற்காகத்தான் இவர் லேட்டா வந்தாருன்னு சொல்றாரு. ஏன் சார், கரூர் பிரச்சாரம் தான் அவருடைய கடைசி பிரச்சாரமா? வேற எங்க எடுக்க முடியாதா? ஏன் இதுக்கு முன்னாடி நாமக்கலுக்கு போனாரு, ஏன் அங்கெல்லாம் எடுத்திருக்க முடியாதா சார்? சொல்லுங்க சார்.